அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடிய வளாக கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்திருக்கிறது. கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தோரில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் வாசு வழங்க கேட்போம். வாசு, விரிவான தகவல்கள். நிச்சயமாக ஐபிஎல் கோப்பையை வென்ற பிறகு ரசிகர்கள் முன் கொண்டாட வந்த ஆர்சிபி வீரர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். சின்னசாமி ஸ்டேடியம் அருகே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் இதுவரைக்கும் 13 பேர் இறந்துள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் பலி எண்ணிக்கை உயர வாய்ப்புள்ளது என கூறப்படுகிறது. இதற்கிடையே ரசிகர்கள் செய்தி அணியின் கவனத்தை ஈர்த்துள்ளது. நிகழ்ச்சி வெறும் சிம்பிளாக கொண்டாடப்பட்டுள்ளது. பத்திரிகையாளர் சந்திப்புகள் இல்லாமல் எளிமையாக முடிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது வரை 13 பேர் இறந்துள்ளனர். 4 பேர் கவலைக்கிடமாக உள்ளனர். 4 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களை நலன் விசாரிக்க முதலமைச்சர் சித்தராமையா சிவாஜி நகரில் உள்ள போரிங் மருத்துவமனைக்கும் மற்றும் வைதேகி மருத்துவமனைக்கும் சென்று இறந்தவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தார். அதே போல துணை முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்களும் இருந்தவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்துள்ளார். தற்பொழுது நிவாரண நிதியும் செய்தியாளர் சந்திப்பில் முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். நன்றி வாசு, விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.